ஹாய். டைஸ் எரிஸ். ஸோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது ஒரு மலையாளம் சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் மூவி. ஓகேங்களா? ஸோ நம்ம மூவிக்குள்ள போலாமா? இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மூவில வந்து எடுத்த உடனே ஒரு டெட் பாடி ஒருத்தவங்கள வந்து கிணத்துலருந்து டெட் பாடியா எடுப்பாங்க. ரொம்ப கொடூரமா காமிச்சிருப்பாங்க. லைக் வந்து அந்த பேயோட இந்த பேய் மேக்கப் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருக்கும். பேய் கிடையாது, லைக் டெட் பாடியோடது. ஸோ பயங்கரமா மிரட்டியிருப்பாங்க அந்த சீன்லயே நம்மள. அதுக்கப்புறமா நீங்க கதைக்குள்ள போனீங்கன்னா, ஒரு ஹீரோ இருப்பாரு. அவர் ஃப்ரெண்ட் கூடலாம் பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் வரும். லைக் வந்து இவங்க அவங்களுக்குள்ள படிச்சவங்க போல. ஸோ வந்து நியூஸ் வரும். ஸோ உடனே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து இவர் வீட்டுக்குள்ள வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும். லைக் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இவருக்கு வந்து என்ன தோணும்னா, ஏன் நமக்கு வருதுன்னு தோணும். பட் டக்குன்னு அவர் ஃபோன இது பண்ணி பார்க்குற சீன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இவருக்கும் அந்த அம்மாவுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட்டே தெரிவிச்சுருவாங்க. பட் என்னன்னு சொல்ல மாட்டாங்க. மைட் பி அவங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை. இப்ப சூசைடுன்னு சொல்லிருவாங்க. அவங்க குதிச்சது சூசைடுன்னு சொல்லிருவாங்க. ஸோ அந்த கிளாரிட்டி நமக்கு சொல்ல மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு பசில்டாவே இருக்கும். இது யாருடா? இது யாருடான்ட்டு. ஸோ அந்த பொண்ணோட பேய் வந்து இவர ஃபாலோ பண்றது இவருக்கு இதாயிரும். லைக் வந்து ஃபீல் ஆகும். லைக் அவங்க வீட்டுக்குள்ள. ஸோ நெறையா லைக் பேய் அட்டாக்கிங் சீன்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். நம்மள மிரட்டிடும். ஸோ இதுல என்ன ட்விஸ்ட்ன்னா பார்த்தீங்கன்னா, இவரு வந்து அவங்க தம்பிய கூப்பிடுவாரு வீட்டுக்கு. ஸோ அதாவது அந்த இறந்து போனவங்களோட தம்பிய கூப்பிடுவாரு. அந்த தம்பிய வந்து இவங்க பேசிட்டு இருக்கும்போது பேய் வந்து அட்டாக் பண்ணிரும். சோ அப்பதான் வந்து வியூவர்ஸ்க்கு தோணும், இது உண்மையாலுமே அவங்க அக்காவா? இல்ல வேற யாரோவான்ட்டு. ஓகேங்களா? சோ அதெல்லாம் ஒரு பசில்டா வச்சு அவங்க வந்து யாருன்னு கண்டுபிடிச்சு, அத வந்து தீர்க்குறாங்களா? லைக் பேய வந்து அழிக்கிறாங்களா? அழிக்கலையான்றது தான் கதை. சோ எப்படி போகுதுன்ட்டு. அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி லைன் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. உங்களால கடைசி மினிட் வரைக்கும் உங்களால கெஸ் பண்ணவே முடியாது. ஏன் இது கடைசி மினிட் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ஓரளவுக்கு சொல்லிடுவாங்க. ரிவீல் பண்ணிடுவாங்க. ரிவீல் பண்ணிட்டு இவங்க தப்பிப்பாங்களா, மாட்டாங்களான்றதே நமக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஸ்கிரீன் பிளே இருக்கு. பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இவங்க பெரிய ப்ராமினன்ட் ஸ்டார்ஸ் கிடையாது. பட் வந்து மூவி வந்து சான்ஸே கிடையாது. நம்ம மலையாளம் ஹாரர் செம்மையா எடுப்பாங்க. சோ அதுக்கேத்த மாரி செம்மையா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா போய் பாருங்க. லைக் ஜியோ ஸ்டார்ல இட்ஸ் அவைலபிள் டூ வாட்ச் இன் ஸ்ட்ரீம் இன் தமிழ். ஆ ம் கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் கேன் வாட்ச். பட் கொஞ்சம் ரொம்ப ஸ்கேரியா இருக்கும். ஸோ கொஞ்சம் 13 இயர்ஸ் பட் பேட் சீன்ஸ்ல அது அடல்ட் சீன்ஸ் கிடையாது உங்களுக்கு. ஸோ அதனால 13 பிளஸ் பார்க்கலாம். மெச்சூர் ஆடியன்ஸ் தான் பார்க்கணும்னு இல்ல. ஸோ அந்த பிளாட்டு, யார் அந்த பேய்? ஸோ அந்த ரிவல்யூஷன்லேருந்து எல்லாமே சூப்பரா பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா பாருங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 5 அவுட் ஆஃப் 5. இட்ஸ் அ வெரி குட் மூவி டூ வாட்ச். பட் இட்ஸ் ஒன் டைம் வாட்ச். ஏன்னா உங்களுக்கு ஸ்டோரி தெரிஞ்ச பிறகு தேர்ஸ் நோ த்ரில். ஸோ அதுதான். ஸோ அதனால நான் ஸ்டோரியும் ரிவீல் பண்ணல. கண்டிப்பா பாருங்க. ஜியோ ஸ்டார்ல இருக்கு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.